தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு என வானிலை ஆர்வலர் ஸ்ரீகாந்த் தெரிவித்தார். மேலும் வரும் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் சென்னை உட்பட வடகடலோர மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். தென்கிழக்கு வங்கப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த ஒரு 2 நாட்கள் படிப்படியாக வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கைக்கு அருகே டெல்டாவின் கிழக்கு பகுதியில் வரப்போகுது. தற்போதைய வானிலை நிலவரப்படி பார்த்திங்கன்னா இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு குறைவு தான் சொல்லணும். குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோட அந்த சுழற்சி கொஞ்சம் வலுவில்லாமல் தான் இருக்குது. ஸோ இது பெரும்பாலும் அடுத்து வரக்கூடிய 3-4 நாட்கள் இதோட மொத்த லைஃப் சைக்கிளையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இல்லை நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருக்க போது ஒரு 50-50 சான்ஸ் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கு அது டெல்டாக்கு கிழக்கு பகுதியில் வரும்போது அந்த சான்ஸ் இருக்கும். பட் பெரும்பாலும் புயலுக்கான வாய்ப்பு மிக குறைவு. மழையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கைக்கு வடகிழக்கு பகுதியில் வரும்போது தான் மழை துவங்கக்கூடும். நமக்கு அது செவ்வாய்க்கிழமை போல் நமக்கு மழை துவங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் மேற்கு நோக்கி நகரும்போது தமிழக கரை நோக்கி நகரும்போது செவ்வாய் புதன் வியாழன் இந்த 3 நாட்களும் பரவலாக நம்ம கடலோர தமிழகத்தில் மழையை எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் தென் தமிழக பகுதிகளில் வெள்ளிக்கிழமை போது ஏன்னா சில வானிலை படிவுகள் இது தெற்கு தென்மேற்கு திசையில் நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால தென் தமிழகத்தில் வெள்ளிக்கிழமை நம்ம மழை எதிர்பார்க்கலாம். இந்த சலனத்தை பொறுத்த வரைக்கும் கடலோர பகுதியில் குறிப்பிட சொல்லணும்னா வட கடலோர தமிழகம் அதாவது புதுவையிலிருந்து டெல்டா வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் பரவலாக பலத்த முதல் மிக பலத்த மழையை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி சென்னை போன்ற வட கடலோர தமிழகம் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வடகடலோர பகுதிகளையும் புதன் வியாழன் இந்த 2 நாட்களும் பலத்த முதல் மிக பலத்த மழை எதிர்பார்க்கலாம். இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நகர்வு ஃபிஞ்சல் போல மெதுவாகவும் இருக்காது. உட்புற பகுதிகளில் வலுவோடு இருக்கக்கூடிய ஒரு சூழலும் கிடையாது. அதனால் உட்புற பகுதிகளில் சாதாரணமாக ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கு போது எப்படி ஒரு மிதமான முதல் சற்றே பலத்த மழை பெய்யுமோ அந்த மாதிரி மழை பெய்யுமே தவிர ஃபிஞ்சல் போல அதிகனத்த மழைக்கான வாய்ப்பு உட்புற பகுதிகளில் ரொம்ப குறைவு தான் நான் சொல்லுவேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.